உங்களுடைய பார்வையில் ஒரு ஆட்சியாளராக கலைஞர் எப்படி சொல்லுவீங்க? அவரை மாதிரி ஒரு ராஜதந்திரி பார்க்க முடியாது. அதில் வந்து யாருக்குமே செகண்ட் தாட்டே கிடையாது. அதாவது நீங்கள் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படலையான்னா என் உயரம் எனக்கு தெரியும் சொன்னவர். அவர் வீட்டு வாசலில் ஜனாதிபதி நிற்கிறாரு, அவர் வீட்டு வாசலில் வந்து அகில இந்திய கட்சியில் நிற்கிறாரு, அவர் வீட்டு வாசலில் பிரதமர் வந்து நிற்கிறாரு. அவர்கள் ரொம்ப அழகாக குறிப்பிடுவார். கருணாநிதி அவர்கள் அவருக்கு ஏற்படுத்தி கொண்ட வசதி என்பது காலத்தின் வயதின் முதிர்ச்சியின் தேவை கருதியே தவிர ஆடம்பரத்துக்காக இல்லை. அவர் வீட்டில் லிஃப்ட்டு கூட அவர் நடமாட முடியாமல் போன போது தான் வச்சாங்க. பின்னாடி நான் பார்த்துருக்கேன், ரொம்ப கீக்கிடமாக அந்த லிஃப்ட்டே வந்து ரொம்ப, நான் தலைவர் வீட்டுக்கு நிறைய போயிருக்கேன், ரொம்ப கீக்கிடமான லிஃப்ட்டாக ஒன்று இருக்கும். அதுவுமே அவரால் நடமாட முடியல, படியேற முடியலங்கிறனால தான் அவர் வந்து போனார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பார் அவர். அந்த மாதிரி அவர் வீடு வந்து அந்த வீடை மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய பங்களா எங்கேயா கட்டியிருக்கலாம். அவர் வந்து அந்த இடத்துல அந்த முனையிலே உட்கார்ந்தார். நம்ம கோபாலபுரத்தில் கோபாலகிருஷ்ணனுடைய பார்வையில் வாசலே இருக்கணுங்கிறதுக்காக அங்கேயே இருந்துட்டார். அந்த மாதிரி அவர் எளிமையில் வந்து அவருக்கு வந்து ஒன்றும் குழப்பம் கிடையாது. ராஜதந்திரி மதி வியூகத்தில் வந்து குழப்பம். நான் கண்ணால் பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு திமுகவுடைய உள்ள பொதுக்குழு செயற்குள்ள பேசுகிறாங்க. நான் வந்து இன்சிடென்டலாக நான் இப்போ உள்ளே இருந்தேன். அப்படி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது, அது உள்ளரங்கு கூட்டம்னு எனக்கு தெரியாது. நான் வந்து தினமலரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்சிடென்ட்லேயே அன்றைக்கி நான் வெள்ளச்சட்ட கருப்பேன் போட்டிருந்தனால கட்சிக்காரன் நினச்சிட்டாங்க. அப்போ தந்தி டிவி, சாணக்கியா, அந்த முகம் ரங்கராஜ் பாண்டிய முகம்லாம் தெரியாது. அப்போ நான் உள்ளே இருந்தபோது, ஆனால் அப்புறம் எல்லாமே பப்ளிக் டிமெண்டில் வந்து தலைவர் எல்லாத்தையுமே அனுப்பிச்சிட்டார். அப்போ வந்து மூத்த வழக்கறிஞர் ஜோதி, ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போனவர், பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி, அப்புறம் வந்து நம்ம சேலம் வீரபாண்டியார், இது மாதிரி பயங்கரமான பிரச்சனைலாம் கலவரம்லாம் உள்ளே ஓடி நிற்கிது. பயங்கரமாக உள்ளே வந்து ஒரு பெரிய ஹாப்பனிங்கான ஒரு பொதுக்குழு கூட்டம் அது. அப்போ வந்து தலைவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஏன் பொண்ணு தான் ஜெயிலில் இருந்தா, கனிமொழி ஜெயிலில் தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு வலிக்குமா எனக்கு அதிகமாக வலிக்குமான்னு யோசி. இங்கே நடக்குது ஏடிஎம்கே ஆட்சி, அங்கேயும் நமக்கு எதிரான ஆட்சி வந்துருச்சுன்னா நமக்கு இருதலை கொல்லி இரும்பு மாதிரி மாட்டிக்குவோம். அப்போ இங்கே நமக்கு மாற்று ஆட்சி, நம்ம ஆட்சி வர்ற வரைக்கும் அவர்கள் இருந்தால் நமக்கு வந்து ஒரு பஃபராவாது இருக்கும். இந்த அளவுக்கு நிதானம். அதாவது தன் மகளே சிறையில் இருந்தால் கூட உணர்ச்சிப்பட்டாமல் நம்ம ஏகாதிபத்திய அரசே அப்படின்லாம் சொல்லாமல் நிதானமாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சார். அந்த மதியுகம் வந்து ரொம்ப பெரிய வியப்பு.